சொத்துக்காகவோ இல்லை பணத்திற்காகவோ சொந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி இல்லை உறவினர்களை கொலை செய்கிற ட்ரெண்ட் இப்போ சமீப காலமாக அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் உளவியல் ரீதியாக பார்த்தோன்னா தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய இன்பத்திற்காக எதை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலான்ற மனப்போக்கு தான். ஸோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக உலகத்தை பார்க்குறது ஒரு முக்கிய காரணம். ஸோ எனக்கு இந்த சந்தோஷத்துக்கு இந்த காசு தேவை, இந்த காசு எனக்கு கிடைக்கணும்னா ஈஸியான வழி, உழைப்பு இல்லாமல் கஷ்டப்படாமல் ஈஸியாக எனக்கு கிடைக்கணும்னா இந்த கொலையோ இல்லை கொள்ளை அடிக்கிறதோ ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொலை பண்ணி அந்த எடுக்கும்போது ஒரு விதமான மனநோய்க்கு கூட அவங்க ஆளாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்றாங்க, அவங்களுடைய மனம் எப்படி இருந்திருக்கு, அந்த நபருக்கும் இவங்களுக்கும் இடையில என்ன மாதிரியான ஒரு ரேப்போ இருந்திருக்கு, என்ன மாதிரி உறவு இருந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு பணம் முக்கியம், அன்புக்கு சரியாக காட்டாமல் இப்படியே வளர்த்துட்டு வந்தாங்கனாலும் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமாயிடும். அது தவிர அவங்களுக்கு ஒரு மொராலிட்டி இல்லை, ஒரு இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது, நியாய தர்மம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் வளர்கிற குழந்தைகள் பிற்காலத்தில் தன்னுடைய தேவைக்காக எந்த பாவ பச்சாதாபமும் பார்க்காம தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் கொலை செய்ய அவங்க யோசிக்க மாட்டாங்க.